வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பரேஷனல் ரிசர்ச்ல எப்படி நம்ம வந்து நெறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது, ஈவன் சென்டம் கூட வாங்குறது அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ஒவ்வொரு யூனிட்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நீங்க படிக்கணும்ன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்ப யூனிட் 1 எடுத்துக்கிட்டோம்னா, இதுல வந்து எல்பிபி ஃபார்முலேஷன் ப்ராப்ளம்ஸும், கிராஃபிக்கல் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இந்த 3 மெத்தட்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துரும். 10 மார்க்லயுமே வந்துரும். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட. ப்ரீவியஸாவே நெறைய வீடியோஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டாபிக்லலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த ஆப்பரேஷனல் ரிசர்ச்ல சென்டம் ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்போ யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சிம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டீங்களா? அப்படின்றத பார்த்துக்கங்க. ஓகே. யூனிட் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய மெத்தட் இருக்கு இதுல. நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் அசைன்மென்ட் ப்ராப்ளம் தான். டிரான்ஸ்போர்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், அப்புறம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், ஓகல்ஸ் அப்ரோப்ரியேஷன் மெத்தட், அப்புறம் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட், மோடி மெத்தட், ஓகே, டீஜெனரேஷன் இன் டிரான்ஸ்போர்டேஷன். ஓகே, டீஜெனரசி வச்சுலாம் நம்ம ப்ராப்ளம் போட்டிருக்கோம் இல்லையா? அது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. நார்மலா ப்ராப்ளம்ல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. எந்த மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒருவேளை மென்ஷன் பண்ணல அப்படின்னா, எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அசைன்மென்ட் ப்ராப்ளம்ல இந்த ஹங்கேரியன் மெத்தட் வச்சு ப்ராப்ளம் பாருங்க. அதுக்கப்புறம் அன்பேலன்ஸ்ட் அசைன்மென்ட் ப்ராப்ளம். அதாவது நமக்கு பேலன்ஸ்டா ரோவும், காலமும் இல்லாதம்போது, நம்ம வந்து அத பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அது மாரி அன்பேலன்ஸ்டா குடுத்திருக்க ப்ராப்ளமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போடுற மாரி இருக்கும். அது அசைன்மென்ட்ல இருக்கட்டும், டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கட்டும். இன்பேலன்ஸ்டா இருந்ததுன்னா, நம்ம பேலன்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி, நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ற மாரி இருக்கும். இதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த யூனிட் 2ல கேட்கிற கொஸ்டின் எல்லாமே நம்மளால அட்டெண்ட் பண்ணிட முடியும். இந்த யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாரும் வந்து கண்டிப்பா இத வந்து படிக்கணும். ஏன்னா, உங்களுக்கு ஒரு பேப்பர்ல வந்து நல்ல மார்க் வரணும் அப்டின்னா, எல்லா சாப்டரும் நம்ம தரோவா இருந்தா தான் நமக்கு மார்க் வரும். அட்லீஸ்ட் நம்ம பாஸ் பண்ணணும் அப்டின்னு நெனச்சா, இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்டின்னாவே போதும். ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த யூனிட் 2ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, இந்த மெத்தட் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. யூனிட் 3. யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா, கேம் தியரி, பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கிரைட்டீரியன், அப்புறம் சேடில் பாயிண்ட் ப்ராப்ளம், ஓகேவா? டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி, கிராஃபிக்கல் மெத்தட் இதெல்லாம் பாருங்க. அண்ட் சிமுலேஷன் ப்ராப்ளம், மிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியும் பாருங்க. ஓகே. இப்ப இது எல்லாமே வந்து நீங்க பார்க்கறதுனால, யூனிட் 3ல கேட்டது எந்த ப்ராப்ளம்னாலும் நம்மளால அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த 3 யூனிட்லயுமே நிஜமா உங்களுக்கு ஒரு 5 மார்க்கும் அண்ட் 10 மார்க் கொஸ்டினும் வந்துரும். இது வந்து தரோவா இருந்தீங்க அப்படின்னா, ஈஸியா நம்மளால 10 மார்க் எல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா, யூனிட் 4. இதுல வந்து மோஸ்ட்டா உங்களுக்கு தியரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த ரீஆர்டர் லெவல், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ரொம்ப ஈஸி தான். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் லெவலும். அதுல உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏபிசி அனாலிசிஸ்ல தியரி கேட்கலாம். ஓகே. அப்புறமா ஜிட் அதுலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தியரி வந்து மெஜாரிட்டியா வரும். ஓகே. அப்ப அந்த யூனிட் 4 பார்த்தீங்கன்னா, எனக்கு அக்கவுண்ட்ஸ் போடு ஐ மீன் ஆப்பரேஷனல் ரிசர்ச் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண தெரியாது இப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இதை வந்து யூனிட் 4 ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது மூலமா ஈஸியா இதுல கேட்கிற தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால எழுத முடியும். ஓகே. அதனால தியரி நல்லா எழுதுவேன் அப்படின்றவங்க இந்த யூனிட் 4 நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ப்ராப்ளம்ஸ் இதுல ரொம்ப வராது. தியரி தான் மேஜரா வரும். 5 மார்க்ல வேணா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 5. இதுல வந்து இந்த நெட்வொர்க் டயக்ராம். ஓகே. எப்படி வந்து நெட்வொர்க் டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. அப்புறம் சிபிஎம், ஓகே, கிரிட்டிக்கல் பாத் ஃபைண்ட் பண்றது, அப்புறம் ஃப்ளோட் அண்ட் ஸ்லாக் கால்குலேட் பண்றது, பர்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 5ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸா இருக்கு. இதுக்கெல்லாமும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் ரொம்பவே ஈஸி இந்த சாப்டரும். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புதுசா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுற முடியும். அண்ட் சென்டம் ஈஸியாவே இந்த ஆபரேஷனல் ரிசர்ச்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. பேசிக்கா நடுவுல ஒரு வீடியோ பார்க்காம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் என்னன்றது புரியும். ஓகே. பிகினிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ வீடியோஸ்லயே உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா வந்துரும். அண்ட் அதோட கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிரும். அப்ப அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும்.
ஓகே, பிராக்டிஸ் நிறைய பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுங்க. இத மாரி பிராக்டிஸ் எல்லாம் ரிப்பீட்டடா பண்ணும்போதும், 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலும், உங்களால நிச்சயம் பார்த்தீங்கன்னா, சென்டம் அண்ட் மோர் மார்க்ஸ் வந்து இந்த ஆப்பரேஷனல் ரிசர்ச்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. அதனால கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது டாபிக் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.